அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த திரு ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். அதே போன்று நேற்று இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த திரு வன்னியரசு ஒரு மறைமுக செயல் திட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டிருப்பதாக விமர்சனம் செய்திருந்தார். ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திரு விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று நடந்த அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அனைவரும் எதிர்பார்க்கும்படியான ஒரு வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த புள்ளிகளை இணைத்து தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் பேச இருக்கிறோம். வேறு ஒரு செயல் திட்டத்தில் இருக்கிறார் ஆதவ் வன்னியரசு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஜய். அனைவரும் எதிர்பார்க்கும் வலுவான கூட்டணி இபிஎஸ். ஆதவ் செயல் திட்டம் செல்லப்போகும் திசை என்ன? அதிமுகவா, தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம். திரு குபேந்திரன், நீக்கம்ங்கிற ஒரு முடிவை நோக்கி திரு திருமாவளவன் சென்று விடுவார் அப்படின்ற அடிப்படையில் முன்கூட்டியே திரு ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறாரா? வேற வழி இல்லை அவருக்கு. அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை ஏதாவது ஒரு பதவி, பணம் இருக்கிறது. அவருக்கு தேவை அதிகாரம். இந்த அதிகாரம் திமுகவில் கிடைக்கவில்லை, விசிகாவில் இணைந்தும் கிடைக்கவில்லை. சரி, இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி இருக்கிறார். வேறு வழியில் அவர் 6 மாதம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது. அது அவருக்கு பொருத்தமாக இருக்காது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று ஆசைப்படலாம். அவர் நேற்று தான் அந்த கட்சியோட தலைவர் சொல்கிறாரு, அவருக்கு வேறு ஒரு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன்றாரு. மறைமுக செயல் திட்டம். ஆமாம், அதாவது முழுக்க அரசியல் களத்தில் இப்படியெல்லாம் விளையாடுங்கன்னு அவுத்து விட்டுட்டு டோட்டலாக அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவரால் தடுக்க முடியாமல் அல்லது தடுக்கக்கூடாது எண்ணத்தோடு இருந்தால் தான் திருமாவளவன். திடீரென்று வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன் என்று சொன்னால் அரசியலில் யார் சீனியர்னு ஒரு கேள்வி இருக்குது. தடுக்கக்கூடாத எண்ணம்னு அவருக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? அதாவது நீங்கள் ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோஷம் எல்லோரும் சொல்கிறார்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுடைய கட்சி தலைவர் முதலமைச்சராக வருவார் என்பது எங்கள் கனவுலாம் பேசியிருக்காங்க. யாருக்குமே இப்படி ஒரு எதிர்வினை ஆற்றவில்லையே. யாருமே எந்த கட்சியுமே பேசலையே. ஏன் இவரது மட்டும் சர்ச்சையாச்சு? இப்போ என்ன நோக்கம்? முதல் முறையாக ஒரு வீடியோ பதிவிடுறார் ஆதவ் அர்ஜுன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் பசிய பழைய வீடியோ. அந்த வீடியோ போட்டுட்டு நீக்கிறார், திரும்ப போடுறார், நீக்கிறார். திருமாவளவன் கேட்ட போது அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, நான் விசாரிக்கிறேங்கிறார். அப்போது நீங்கள் அந்த கட்டத்திலே அவர் தீர்மானித்திருக்கணும். அதாவது நீ விளையாடுவதை நான் ரசிக்கிறேன் என்று அமைதியாக இருந்தார் திருமா. ஒரு கட்டத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் போய் நீங்கள் பங்கேறுங்க, ஆனால் நான் என்ன அறிவுரை சொன்னேன்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்படிலாம் நடந்துக்கிட்டார் அவர். இன்றைக்கி சொல்கிறார், ஒரு கட்சி என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், அமைப்புக்குள்ளே செயல்படணும். மக்களின் நலன் சார்ந்ததாக இருந்தாலும் கட்சி நலன் சார்ந்ததாக இருந்தாலும் அது கட்சியின் குரலாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போது யோசித்து பாருங்கள், கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி நடக்கிற ஒருவரை இவர் ஏன் கட்டுப்படுத்தல? ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ஒரு நொடியில் ஒருத்தர் தலைவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய செயல் திட்டம் என்ன என்று திருமாவளவன் முன்கூட்டியே உணர்ந்திருக்கணும். திடீரென்று இன்னைக்கு தான் உணர்கிறேன் என்று சொன்னால் சரியா இருக்காது. இல்லை, மறைமுக செயல் திட்டம் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்குங்கிறத உத்தேசிக்கவே இல்லை திருமாவளவன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? உத்தேசிக்கவே இல்லை. அவர் அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழி இருக்கிறது. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எத்தனை நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும் ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு எதுவும் கெடுதல் வந்துவிடக்கூடாது, அடுத்து வெற்றி பெறுகிற கூட்டணி. ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக 3 தேர்தல் ஒரே கட்சி ஒரே கூட்டணி இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நெருடல் வரும், சிக்கல் வரும் என்று தீர்மானித்திருக்கலாம். அதை ஆன்டிசிபேட் பண்ணி இன்னொரு கூட்டணி மாறுவதற்கு திரும்ப கூட யோசிக்கலாம். இவர் சொல்லியிருக்கலாம், இப்படி நாங்கள் ஒரு தேர்தல் வீக வகுப்பாளர், நாங்கள் களத்துக்கு போகும்போது இப்படிலாம் தெரிந்தது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு இந்தந்த தரவுகள் கிடைத்துன்னு சொல்லியிருக்கலாம். அதற்கேற்ற மாதிரி கூட தேர்தல் முடிந்த பிறகு கரெக்டாக இந்த களத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போது திருமாவளவன் உணரவில்லை என்பதை விட திருமாவளவன் தயாராக இருந்தார். சொல்கிறாங்கல்ல, வேறு ஒரு கூட்டணிக்கு
அழைத்து செல்வதுதான் நோக்கம். திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சதி சூழ்ச்சி சூழ்ச்சி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது சனாதன எதிரிகள் தான் திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை திமுக கூட்டில் இருந்து கொண்டு நீங்கள் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா விமர்சிக்கலாம். சாம்சங் பிரச்சனையாகட்டும், வெங்கை வயல் பிரச்சனையாகட்டும், என்ன வேணா பிரச்சனை. திமுக ஒன்றும் இந்த நிமிடம் வரை திமுக எந்த கூட்டணி வெளியே அனுப்ப தயாராக இல்லை, கூட்டணியில் வெளியே போக தயாராக இந்த நிலைமையில் இருக்குது. எக்ஸப்ட் வேல்முருகன் இப்போ 2 நாளாக கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார். அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் என்ன மாதிரியான ஒரு முடிவோடு இருந்திருக்கணும்? புத்தக வெளியீட்டு விழாக்கு 1 வருடத்திற்கு முன்பே இசைவளித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போது அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ன மாதிரி திட்டத்தை முன்வைத்திருக்கணும் அந்த நிறுவனத்துக்கிட்ட? நாங்கள் தானே இங்கே முன்கூட்டியே பண்ணோம், இது 2வது என்னுடைய பெரிய பொருட்செலவில் தயாராகிற புத்தகம், அப்போது எங்களுக்குள்ள நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். விஜய்க்கு இப்போ நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி தடுத்திருக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் திருமாவளவனும் அமைதியாக இருந்தார், அவர் அதுக்கேற்ற மாதிரி ஆதரவு செயல்பட்டார். நோக்கம் என்ன? இந்த திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது விடுதலை எடுத்து வேறு கூட்டணியில் நிறுத்த வேண்டும். திரு ஆதவர்ஜனாவுடைய நோக்கம்னு சொல்றீங்க. திருமாவளவனுக்கும் அப்படி வெளியேற வேண்டும்ன்ற நோக்கம் இருந்திருக்கும். நிச்சயமா இருந்திருக்கும். அவர் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு உச்சபட்சமாக போயிட்டார். இந்த கூட்டணி விட்டு வெளியேறவே மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதம் சொல்ற அளவுக்கு போயிட்டார். அந்த அளவுக்கு கெட்ட பேரை தேடி தந்தது ஆதவர்ஜுன். நீங்கள் தலைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருக்கீங்க, அவர் எங்கே போவார்னு. ஒரு திறமையான ஒரு வியூக வகுப்பாளரை திமுக வைத்துக் கொள்ள முடியவில்லை, விடுதலை சிறுத்தை கட்சி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் மட்டும் வைத்துக் கொள்ள முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இவ்வளவு திறமையானவரை வைத்துக் கொண்டு விட்டால் அவர் இப்போ நீங்கள் அவருக்கு மார்க்கெட்டிங் அவரால் நீங்கள் அடங்கிலாம் இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு திமுகவில் அவருக்கு முதலமைச்சருடைய அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்த ஒரு நபர் எந்த இடத்துல இறங்கி போன ஒரு படிநிலை வேண்டும். நீங்கள் 2-3 உதாரணங்கள் சொல்கிறேன். துரைமுருகன் 2006 to 2011 அவருடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறது, முதலமைச்சர் என்ன சொன்னார், அதுக்கு நேர் விரோதமாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்படுகிறது கடலூரில் ஒரு கெமிக்கல் கம்பெனி சம்பந்தமாக. அது சம்பந்தமாக முதலமைச்சருக்கு சொல்லப்பட்ட பிறகு நான் சொல்வதற்கு மாறாக செய்ததால் பதவி பறிக்கப்பட்டது. அதுதான் தலைமை. இது சசிகலா புஷ்பா அதிமுகவில் ஒரு சின்ன விஷயம் எதிரொலிக்கிறது, கட்சி நீக்கப்படுகிறார். 2014 தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று மலைச்சாமி பேசுகிறார், கட்சி விட்டு நீக்கப்படுகிறார். அதுதான் தலைமை. நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ்லேயே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அமைப்புக்கு தலைமைக்கு கட்டுப்படலைன்னா நீக்கம் அப்படின்னு நடக்கணும். அது உடனே நீங்கள் எங்கள் கட்சி சட்டத்திட்டங்கள் இப்படி நாங்கள் பொறுமையாக இருப்போம்னா அவர் எல்லை கடந்து போகிறவர். விடுதலை சிறுத்தையில் தானே அப்படி தான் இருப்பார், திமுக அப்படி தான் இருப்பார், தாவேக்காலையும் அதிமுக எப்படி இருப்பார்? மிகப்பெரிய கேள்விக்குறி. சேர்த்துப்பாங்களான்னு. திரு ஐநாதன், மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக திரு ஆதவ மீதான விமர்சனங்களுக்கு பிறகுதான் இடைநீக்கம்ங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது, அவரும் விலகுகிறார். ஆனால் திரு குபேந்திரன் சொல்கிறாரு திமுகவிலையும் அவரால் தொடர முடியல, விசிகாவிலையும் அவரால் தொடர முடியலன்னா அந்த ஆதவுடைய செயல் திட்டம் செல்லப்போகும் திசை என்ன, அதிமுகவா தாவேக்காவா அப்படிங்கிறதுல கட்சிகளுக்கே குழப்பம் இருக்குமா அவர் அகாமடேட் பண்ணிக்கிறதுல? இல்லை, ஆதவ் அர்ஜுனானுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன? வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர். தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்றது தொழில். வியூகம் தேர்தல்களை வென்று காட்டியதா பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எஜெண்டா இருக்கும், அரசியலில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள. ஒரு கட்டத்தில் அவங்க வருவாங்க. அது யோகேந்திர யாதவாக இருந்தாலும் சரி, பிரசாந்த் கிஷோராக இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வியூக வகுப்பாளர்களுக்குள் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வது. அது பியூர் பிசினஸ் மட்டும் இல்லை, ஆமாம், வேறு ஒரு அரசியலும் இருக்குன்றீங்க. அதோடு சேர்ந்து அவர்கள்கிட்ட அதீத பண பலமும் இருக்கும் என்றால் அதை அவர்கள் சாதிக்க முற்படுவார்கள். இது ஊடகத்திற்கும் பொருந்தும். அதான் ஃபோர்த் எஸ்டேட்ன்ற ஒரு நாவல் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். எனவே ஆதவ் அர்ஜுனா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக விடுதலை சிறுத்தைகள்ல கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த போது ஒரு செல்வாக்கு செலுத்திய தலைவரா கிடையாது. இருந்திருந்தா 2 பேருமே அவருக்கு ஒரு தேர்தலில் ஒரு இடம் கொடுத்து நிறுத்தி இருப்பாங்க. சட்டமன்றமும் மக்களவையும் பேசப்பட்டது, அவருக்கு இடம் கொடுப்பது குறித்து பேசப்பட்டது. ஆனால் அது தொடர்பாக நான் அறிந்த வரையில் முக்கிய அவங்களுடைய 10-15 அப்படிலாம் இல்லை.
கிடையாது. அவருக்காக தான் கேட்குறாங்க ஒரு பொது தொகுதியை அப்படின்னு சொல்லப்பட்ட போது அது சில அதிர்வலைகளை விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் ஏற்படுத்த போது அப்பொழுது அந்த தலைமை வந்துட்டு திட்டத்திலேயே சொல்லிடுச்சு, அப்படி இல்லை, இப்படி கேட்கறது எங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் திறந்து விட்டு விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்றது வந்துட்டு அவர் சொன்னாரு. பெரிய விளக்கத்தையே கொடுத்தாரு. அதனால அவங்கள வந்துட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பணம் இருக்குது, ஓரளவுக்கு ஊடகத்தோட தொடர்புகள் இருக்குது அப்படின்னு வரும்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்க தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவார்கள். இல்ல திருமாவுக்காக நான் பேசுறேன், விசிகாவுக்காக பேசுறேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கொள்கைக்காக பேசுறேன்னு தான் அவர் விளக்கம் கொடுத்தார். 9 துணை பொதுச் செயலர்கள், அவங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர், இவ்வளவு பேர் பேசாத எந்த விடயத்தை திரு ஆதவ அர்ஜுனா பேசிட போறார்? அப்படி எதுவும் கிடையாது. இவ்வளவு பேர் பேசி இடப்படாத நிலையில இவர் பேசும்போது விவாத பொருளாக மாறும். ஊடகத்தினுடைய செல்வாக்குனால எது வேணாலும் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குருமூர்த்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையா? நான் தாழ்த்தி சொல்லவில்லை, அவருக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனால் குருமூர்த்தி இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் அப்படி அது கிடையாது. இப்ப பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் பேசக்கூடிய ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்துட்டு நீங்க இவரை கூப்பிட்டு பேசுறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வு பாருங்க. ஒரு செகண்ட் இருந்தது. யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட இங்க வந்து உட்கார்ந்தாருல போன வாரத்துல எப்படி பேசினார் அவர்? ஏன்னா ஆனா அவர்கிட்ட காட்டுமன்னார் கோயில்ல செல்வாக்கு இருக்கு, பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன், அவங்க ஜெயிப்பாங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு வந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கட்சியோடு ஏய்ந்து போய் மேலே வர பார்ப்பாங்க. கட்சியோட கண்ணியத்திற்கும் அவங்களுடைய எதிர்காலத்திற்கும் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஏற்படுத்தாம அது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேசலாம். இங்க இருக்கக்கூடிய எனது சகாக்களுக்கும் நல்லா தெரியும், அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனா பணம், மிதமிஞ்சிய பணம், தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இயல்பா, நான் வந்துட்டு திரு ஆதவ அர்ஜுனாக்கு மட்டும் சொல்லலை, யாருக்குமே வந்துட்டு அந்த எண்ணம் ஒன்று வரும். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கறதுன்றது அந்த கட்சியினுடைய தலைமையை பொறுத்து. ஏன்னா அப்படி இடம் கொடுத்துட்டா கட்சிக்காக உடைச்சவன். ஒரு உதாரணம் நான் சொல்ல வரேன். 67 தேர்தலில் அண்ணா வந்துட்டு எம்ஜிஆருக்கு சீட்டு கொடுக்குறாரு பரங்கிமலையில். ஆலந்தூர் தொகுதியில் வந்துட்டு ஆலந்தூர் பாலன் அப்படின்ற ஒரு பெரிய கட்சிக்காரர் அவர் கொடுத்துறாரு. அண்ணா போயிட்டு அவர் நிற்கிறாரு. அண்ணா என்னன்னா எம்ஜிஆர் பேர் அறிவிச்சிட்டா அப்படின்னு. அவர் பெரிய செல்வாக்குள்ள நடிகரியா, அவர் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நீ போயிட்டு கேட்குறிய, அவர் இருக்கிற இடத்துக்கு ஒன்று எப்படி நான் பொருத்தி? அண்ணா வெளிப்படையாக தான் பேசுவார், அப்படிதான் பேசியிருக்காரு. அப்போ ஆலந்தூர் பாலன் கேட்டாரான், அண்ணா நான் கட்சிக்காக உழைச்சிட்டு கேட்குறேன், அவர் நடிச்சுட்டு கேட்குறாரு, நீ நடிச்சுட்டு வந்தவனுக்கு நீ சீட்டை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ கட்சிக்காரன் அவர் தான். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அண்ணாவெல்லாம் போய் 69 இறந்து போயிட்டு 86 தேர்தலில் அதே ஆலந்தூர் பாலன் தான் அங்கே நகரசபைக்கு நிற்பார் அப்படின்னு சொல்லும் போது அவர் நிற்கலன்னு சொன்ன உடனேயே நாங்கள் சொல்லிட்டோம் ஆர்எஸ் பாரதி தான் ஜெயிக்க போறாருன்ட்டு. அப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டன் ஒரு தொகுதி அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் செல்வாக்கு பெற்றவனா இருக்கும்போது தான் தலைமையாக அங்கே இருக்குது. அப்போ அது மக்கள் செல்வாக்கு சார்ந்தது. அப்போ அந்த இடத்துல பொறுத்துங்க திரு வன்னியரசு அவர்கிட்ட கேட்குறேன், இவருக்கு எப்படி ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க முடியும்? இல்லை, இவருக்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருப்பது மாதிரி தானே திரு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. எங்க அது நம்ம பார்த்துருக்கோமா? சரி, நம்ம கட்சியின் தலைவரை வந்து அவர் முதல்வராக முன்னிறுத்துகிறார், முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறார் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஆதரவு கூட யாரும் முன்னிறுத்துறாரோ திருமாவளவன் அவர்கள் அவரே சொல்றாரு முதல்வராக ஆக முடியாது தமிழ்நாட்டில்ன்ட்டு. முடியாது அப்படின்றார் அவர். அதுக்கான சொன்ன ஃபேக்டர் வேற. சரி, அப்போ எப்படி ஒரு இடம் தான் இங்க இருக்கு. நம்ம இதை பட்டவர்த்தனமா பேசுறது வந்துட்டு இதுவா வரல, பொதுவா. சரி, என்ன முடிவு எடுப்பார் ஆதவ அர்ஜுனா? வந்து அரசியல் பயணம் தொடரும்ன்றத அது அவருடைய முடிவுக்கு இல்ல, அவர் எந்த இடத்துக்கு எய்ம் பண்றாரோ அவங்களுடைய முடிவு. இப்ப நீங்க போட்ட மாதிரி அதிமுகவையும் தாவேகாவையும் வச்சிருக்கிறீங்க. அது அதிமுக அப்படின்னம்னா திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேகா அப்படின்னா திரு விஜய், அவங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பேசும்போது ஆதவ அர்ஜுனா யார், அவருடைய செல்வாக்கு என்ன, அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தானேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்படி அவரை சுருக்கி இந்த கட்சிகள் ரெண்டும் பார்க்குமா, இல்ல அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை திமுகக்குள்ளேயும் எலெக்ஷன்லையும் விசிகாக்குள்ளேயும் ஏற்படுத்திட்டார் அப்படின்ற அந்த கோணத்துல இவங்க ரெண்டு பேரும் அணுகுவாங்களா? பேப்பர் டைகர் இஸ் ஆல்வேஸ் a பேப்பர் டைகர் with all reservation and respect I tell you. ஊடகங்கள் உருவாக்கக்கூடியது, பணம் உருவாக்கக்கூடியது காகித புலிகளாக மட்டும்தான் இருக்க முடியும். மக்கள் செல்வாக்கு
அப்போ அந்த மக்கள் செல்வாக்கை பெற்ற கட்சியோ தலைவையோ அவங்க எடுக்கிற முடிவு தான் இப்படி தனித்த முடிவோட வரக்கூடியவங்க நோக்கத்தோட வரவங்களுடைய அரசியல் திட்டம் நிறைவேறும், இல்லாட்டி நிறைவேறும். திரு ரவீந்திரன் துரைசாமி, நேரடியாக கேள்விக்கே போயிடும். என்ன வாய்ப்பு இருக்கு திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு? ஆதவ் அர்ஜுனாவுக்குள்ள வாய்ப்பு வந்து அவர் ஒரு பிராண்டிங் அண்டு பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில் வேலை பார்த்தவர், விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறாரு. இப்போ 9 துணை பொதுச் செயலாளர் ஒருத்தராக இருந்தவரே இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை தனக்கு தேடிக்கிட்டா இருந்தோன்னா சம் ஸ்கில் அவருக்கு இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸில் ஐயனாதன் கிரவுண்ட் லெவலில் உள்ள கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸை பேசினாப்புல அது ஒரு காலகட்டம். அதை தாண்டி இன்னைக்குள்ள அவர் வந்து திரு ஐயனாதன் சார் வந்து இந்த ஸ்கில் சார்ந்ததா பார்க்கல, பணம் சார்ந்ததா பார்த்தார். ஓகே, இல்லை, ஸ்கில்லுக்கு ஒரு இடம் கொடுத்தது தான் அவருக்கு கிடைச்ச துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது திரு திருமாவளவன் அவர்களே சொல்ல கேள்வியுற்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு அவர் உழைத்தது, அவர் செய்தது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிளஸ்ஸா தான் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் திருமாவளவன் எல்லாம் மறைக்கக்கூடியவரெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தனக்கும் தமிழக அரசியல்லையும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக அதில் அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு. அது அவருக்கு ஸ்கில் தான். ஆனால் அது அந்த இதுக்கு அவர் சொன்னது பல பொய்களை சொன்னார். திமுகவுக்கு 25 தான், விடுதலை சிறுத்தைகளுக்கு 10ங்கிற ஒரு பச்சை பொய்யை புழுகினார். திமுக 25 எடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகளும் 0.7 தான். அப்போ அந்த இடங்கள்ல வந்து அரசியல் களம்ங்கிறது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் கலந்து கொடுக்கக்கூடிய இடம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு இடமா இருக்க முடியாது. பலரும் கலந்து விடும்போது அந்த உண்மைகள் வெளியே வரும்போது அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. இந்த உண்மை தான் திருமாவளவனே ஒரு முடிவெடுக்க சொல்லுது. நாம 0.7 தான், அண்ணன் வைகோ 0.9 தான். இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒன்று சேர்ந்து 53க்கு போய் 45% 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய வெற்றி. திராவிட இயக்க வரலாற்றிலே மக்கள் தலைமை எம்ஜிஆர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் யாருமே பெறாத வெற்றியை ஸ்டாலின் தலைமையில் பெற்றிருக்காங்க. அந்த 1,40,00,000 பட்டியலின மக்கள், அதுல 80லிருந்து 90 லட்சம் ஆதி திராவிடர், அது முழுவதுமே திருமாவளவுக்கான விசிகாவுக்கான வாக்கு சதவீதம். ஆதவ் அர்ஜுனாவுடைய திருமாவளவை சப் கேட்டகரைசேஷன்ல நாம் தமிழர் சீமான் அதை நான் ஏத்துக்கல அந்த கருத்தை. பட் அவர் சொல்றாரு அந்த கருத்து அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு தப்பு, பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல பெரிய தாக்கம் இருக்குது. இதை மறைக்கிறதுக்கு தான் திருமாவளவனை வந்து இந்த இஷ்யூல சொல்லி திமுக கொடுத்தது அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, கலைஞர் கொடுத்தது, நம்ம அதை ஆதரிக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள இதை எதிர்த்து ஒரு முடிவெடுத்தா கூட்டணியே நிற்க முடியாதுங்கும் போது இந்த இஷ்யூவோட திமுக கூட்டணி ஜெயிக்கிறதா மேலுன்னு பெரிய இஷ்யூலே திருமாவளவனும் ரவிக்குமாரும் முடிவெடுத்துட்டாங்க போது ஆதவ் அர்ஜுனா இஷ்யூ எல்லாம் ஒரு இஷ்யூவா உங்களுக்கு. சோ அந்த கூட்டணி பேச விட்டு ரசிச்சாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவது குறித்து திருமாவளவனுக்கும் விருப்பம் இருக்குன்னு திரு குபேந்திரன் சொன்னாரு. பேச விட்டு ரசிச்சாருங்கிறது மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலின் அந்த அணியை கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரன்னு நினைக்கிறாரு. மற்ற இந்த இடத்துக்குள்ள திருமாவளவனை தேமுதிக வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும், பாமக வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதே வாக்கு சதவீதத்துக்கா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ரீப்ளேஸ் பண்றதுல திருமாவளவன் தான் பெனிஃபிஷியபிள் அலை. திருமாவளவனுக்கு இடம் என்ன? மதிமுக 6 எம்எல்ஏ 2 எம்பி, சிபிஎம் 6 எம்எல்ஏ 2 எம்பி, சிபிஐ 6 எம்எல்ஏ 2 எம்பி. அது வந்து அது அந்த குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா? விசிக அப்படிதானே குறைச்சு திருமாவளவன் தானே மதிப்பிடுறாரு. நானா மதிப்பிடுறேன், ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் திருமாவை அப்படின்னு நானா மதிப்பிடுறேன். அவர் தானே மதிப்பிட்டு நான் சிபிஎம் சிபிஐ மதிமுக இணையாட்டு 3 எலெக்ஷன்ல நின்றுக்கிறாரு. நான் மதிப்பிடலையே. லா ஆஃப் எஸ்டாப்பல் படி மதிப்பிட்டது திருமாவளவன். 0.7 இருந்தனால அந்த மதிப்புக்கு அவர் ஒத்துக்கிட்டு போறாரு. ஓகே. சோ இன்னைக்கு வந்து அவங்க அதை மாத்தி பேசலாம், அது அவங்க உரிமை. ஆனா 3 தேர்தல்களையும் இதே இடத்துல தானே நீங்க மதிப்பிட்டு போயிருக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து நீங்க வளர்ந்துட்டீங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீங்க பேசலாம், நீங்க வளர்ந்துட்டீங்கிறது என்ன எவிடன்ஸ் இருக்குது? மதிமுகவில் ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் இல்லையா? சிபிஎம்ல ஷெட்யூல் காஸ்ட் லீடர் இல்லையா? சிபிஐல ஷெட்யூல் காஸ்ட் லீடர் இல்லையா? அவங்க மட்டும் வளரல. நீங்க சொல்ற 1% அளவுக்கான வாக்கு சதவீதமும் ஆதவ் அர்ஜுனா சொல்ற 10%க்கான வாக்கு சதவீதம் 10 மடங்கு குறைச்சலா இருக்கு. அவர் போய் சொல்றாரு, நான் சொல்றது உண்மையை சொல்றேன். திமுக 25 எடுக்கும் போது 0.7 தான் விடுதலை சிறுத்தைகள் எடுத்தாங்கிறது 2016 தேர்தல் முடிவுல டேட்டாவை தட்டி பார்த்தா தெரியும். மற்றவங்க யாரும் தன்னை திருமாவளவன் இதை மிகைப்படுத்தி அவரை நம்ப வச்சு வெளியே கொண்டு வந்துடலாம்னு ஆதவ் அர்ஜுனா முயற்சி பண்ணி அவர் வெளியே வரமாட்டாருங்கிற கருத்தை டே 1ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணி தவிர வேற எந்த கூட்டணி போனாலும் திருமாவளவனுக்கு 10 வருஷ அரசியல் வீணா போயிடும், அது அடிபட்டு போகும். இன்னும் சொல்ல போனா வட தமிழகத்தில் அதிமுக பெரிய பாமகவை ஆக
ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு கட்சி ஒரு ஜாதிக்கு 10.5% எடுத்தேன் கவிழ்த்தேன்னு கடைசி நேரத்தில் கொடுத்த ஒரு கட்சிங்கிறது பிற ஜாதிகள் மத்தியிலும் எல்லாருக்குமே தெரியுது. சரி, இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த கொள்கைக்காக தான் நான் உறுதியா அரசியல் வேலை செய்வேன்னு திரு ஆதவ அர்ஜுனா சொன்ன பிறகு அவருக்கான சாய்ஸ் என்ன? அதை ஒத்துக்கணும்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத ஒத்துக்கிற இடத்துல போய் அவர் அகாமடேட் ஆவாரா? அதெல்லாம் அவருக்கு யார் ஒத்துக்க போறா? அதிலெல்லாம் அவருக்கு இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வெளிப்படையா தெரியலனாலும் கூட நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவருக்கு ஒரு ரோல் வரலாம். ஆனா அந்த ரோலால அவர் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏன்னா பலகீனமான குதிரையை நம்பி பெற்று கட்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆதவ அர்ஜுனாவை அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. டைரக்டா அகாமடேட் பண்றாரா, இது பிராண்டிங்காக அவர் சுனில் கனகூலு 2021 அகாமடேட் பண்ண மாதிரி பண்றாராங்கிறது நமக்கு தெரியல. சுனில் கனகூலு எஃபெக்டிவா தான் பண்ணினார் எடப்பாடி பழனிசாமிக்கு. 19 விட 21 சுனில் கனகூலு பெட்ரா பண்ணாரு. அதே மாதிரி திமுகவுக்கும் 2019 21 பிரசாந்த் கிஷோர் பண்ணதை விட சுனில் கனகூலு பெட்ரா தான் பண்ணாரு. ஸோ சுனில் கனகூலுக்கு உள்ள அந்த அது தொழில் தான், பணம் வாங்கிட்டு தான் பெறாங்க. அந்த மாதிரி ஒரு ரோலை எடப்பாடிட்ட எடுக்கிறாரா, கட்சியில சேர்றாங்க நமக்கு சொல்ல தெரியல. அது அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள விஷயம் தான். பட் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதவ அர்ஜுனா மாதிரிப்பட்ட ஒருத்தர் அணி அமைக்கிறதுக்கு தேவைப்படுறதா தான் நான் கருதுறேன். தேவைப்படுறாரா? கண்டிப்பா தேவைப்படுறதா தான் கருதுறேன். ஆனா அவர் ஏற்கனவே பல இடங்கள்ல போயிருக்காரு. விவசாயத்துறை அமைச்சர்லாம் கொடுத்திருக்காப்புல, நான் சீஃப் மினிஸ்டராட்டே ஆவேன், எடப்பாடிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, 20% ரெட்டையில ஓட்டே உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில போயிட்டுன்னு சொன்ன தகவல்களும் இருக்குது. என்றாலும் அவங்க பல இடங்கள்ல ஏன் விஜய் கூட என்ன முடிவு எடுக்கல இருக்காருன்னு தெரியல. ஐயநாதன் விஜய் தனிச்சு போறதான் சரின்னு சொல்றாரு. அந்த முடிவு தான் என்னோட பார்வையும் அதுதான். விஜய் தான் அதுல முடிவெடுக்கணும். இந்த இடத்துக்குள்ள விஜயை தனிச்சு போக விடாம எடப்பாடி கூட அலையன்ஸுக்கு கொண்டு வர்றது கூட ஒரு லாபி. அதை ஒர்க் அவுட் பண்ணா அதை ஒரிஜினா முயற்சி பண்ணலாம். அது முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான். ஏன்னா பல நிரூபிச்சாதான் மரியாதை, பல நிரூபிக்கலன்னா அப்புறம் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சதே விலை போறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கிற விமர்சனம் வரும். சீமான் சொல்ற மாதிரி நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நான் துணிஞ்சு எல்லா எலெக்ஷன்லையும் தனிச்சு நிற்பேன், அதுதான் எமெரிட்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டு அவர் மேல வருங்கும் போது அவர் தனிச்சே நிற்கவும் செய்யலாம். பட் ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துக்குள்ள திமுக அணிக்கு எதிராக தனித்தனியா நிற்கக்கூடிய உங்களை ஒன்றிணைக்கக்குள்ள வேலையை பார்ப்பாரு. அதுல அவர் தோல்வி அடைவார். திரு ஆதவ அர்ஜுனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த அரசியல் கொள்கையை உறுதிப்படுத்துறதுக்கு நான் அரசியல் வேலை செய்வேங்கும் போது அவருக்கு இருக்கிற சான்ஸ் அதிமுகவில் சேர்வதன் மூலமாகவும் திரு விஜயை அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாகவும் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது உறுதிப்படுத்தப்படும். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறது அவருடைய பிரதானமாக நோக்கமாக இருக்குது. அதுவும் நிறைவேறும். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற கணக்கில் பார்த்தோன்னா அதிமுக அகாமடேஷனுங்கிறது மோர் தென் தாவேகாவுக்கு ஒப்பீட்டளவில் வாய்ப்பு இருக்கா? அதிமுகவில் ஒரு சேருவாருன்னா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். காரணம், திமுகவில் உதயநிதியை டார்கெட் செய்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரிசு அரசியல் அந்த கட்சி பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் வாரிசு அரசியலை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க. குடும்ப ஆட்சி பற்றியும் பேசியிருக்காரு. திரும்ப அந்த வாரிசு அரசியல் நம்ம பதில் சொன்னா சரியா இருக்காது. உதயநிதி பேரையே சொல்லலை பேசும்போது திரு எடப்பாடி. அப்போ நீங்க உதயநிதி பற்றி எல்லா விஷயங்களும் தெரிந்த, அந்த குடும்பத்தை பற்றி அதிகமாக தெரிந்த ஒரு நபர் அதிமுகவுக்கு தேவைப்படலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெருசாக நியூஸ் அது வெளியாகல. இளம் தலைமுறையினர் விளையாட்டு அமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்க போறதை அறிவிச்சிருக்காங்க. அது முழுக்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவருடைய பரிந்துரையின் பேரில் அவர் தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்காரு. அவர் தான் இந்த திட்டத்தை கொடுத்திருப்பதாக தகவல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு மூலமாக திமுகவுக்கு நிறைய செல்வாக்கு பெருகுகிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது உதயநிதிக்கு அந்த துறை இருப்பதால் கிரிக்கெட் ஆகட்டும், கார் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி அந்த விளையாட்டு வீரர்கள் இளைஞர்களை ஈர்க்கிற ஒரு துறையாக இந்த ஓட்டு போடுற அந்த வயது இளைஞர்களை ஈர்க்கிற துறையாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு விளையாட்டு வீரராகவே அறியப்படுகிற ஆதவ அர்ஜுனா கூடுதலாக அவர் கூடைப்பந்து சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார், ஒலிம்பிக் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார். அவரை அழைத்து ஒரு இந்த அமைப்பு கூட போடலாம். அது விஜயபாஸ்கர் கொண்டு வந்ததுக்காக அவருக்கு அந்த பதவி கொடுக்காம இவருக்கு கொடுத்து கடுமையாக உதயநிதி எதிர்த்து பேசுங்க, அவரை விட திறமையாக நீங்கள் போட்டி நடத்துங்க. எம்ஜிஆர் கிரிக்கெட் போட்டி, ஜெயலலிதா டென்னிஸ் போட்டி, இப்படி அதிமுக இருக்கிற தலைவர்களை பெயரை வைத்துக் கொண்டு பல்வேறு போட்டிகளை நடத்தி நீங்கள் திமுக விட நாங்கள் சிறப்பாக விளையாட்டு போட்டி நடத்தக்கூடிய
நபர் எங்களிடம் இருக்கிறார், அதுவும் திறமையான விளையாட்டு வீரர், இப்படி எல்லாம் கூட நீங்க வந்து காட்டலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்ப அங்க போனா கூட ஒரு அடங்கி இருப்பாரா? நான் முதல்ல சொன்னதுதான், இவர் வந்து இத்தனை திறமையாளரை ஒரு கட்சி வைத்துக் கொள்வதுன்னு ஆசைப்படணும். இப்போ நீங்க விஜயே என்ன நினைப்பாருன்னா, இவரை விட ஒரு டால் லீடரா அவர் காமிச்சிக்க பார்ப்பார். அவருடைய அதான் சொல்றேன், நீங்க திமுகவில் 2016 2019 அந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தினேன்னு சொல்றாருல, அதன் பிறகு அவர் அரசியல் ஆசை வெளிப்பட்டதால் தான் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஓஹோ, சரியா வராது, இவர் நிறைய பணம் வைத்திருக்கலாம், உழைத்திருக்கலாம், இந்த கட்சிக்கு செலவு கூட செய்திருக்கலாம். ஆனால் நோக்கம் என்னன்னா, அவர்களாக விரும்பி தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் ஏதோ வேற நோக்கத்தில் இருக்கிறார் என்று தெரிந்த உடனே அந்த குடும்பம் தடுக்குது. அதன் பிறகு உணராமல் திரும்ப இங்கே வந்து விசிகால வர்றார். விசிகால வந்த பிறகு அந்த 3வது பொது தொகுதி எம்பி அவருக்கு தான் கேட்கப்பட்டது, வேற யாருக்கும் அல்ல. பட் விடுதலை சிறுத்தையில் வந்து 3 இல்லை 2 பிறகு அந்த வாய்ப்பு பறி போய்விட்டது. அந்த 2 ஆக்சுவலாக திமுகவில் 2 கொடுத்துறோம், 1 பொது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தனக்கு 3வது ஒரு தொகுதி கொடுப்பது கேட்டால் கொடுக்கவில்லை என்ற அந்த கோபம் இன்னும் அதிகம். அதுக்கு வந்து உதயநிதி தான் காரணம்னு நினைக்கிறார். நினைக்கிறார். ஆமா, அதனால திமுக வந்து வீழ்த்துவதற்கும் உதயநிதியை டார்கெட் செய்வதற்கும் அதிமுக இவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சரி, திரு அக்னீஸ்வரன், வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக திரு ஆதவை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள? அது எனக்கு தெரியல சார், அது அனுமானம். நடக்குமா இல்லையான்றது என்னால் கணிக்க முடியாது. நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் புள்ளி விவரத்தின்படி பேசுவார். ஆனால் எனக்கு அப்படி சொல்ல தெரியாது, அது வேறு. இப்போ நான் இங்கே பார்க்க வேண்டியது, நான் ஒரு யதார்த்த அரசியலாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு பூனை வந்து புலியா மாறணும்னு ஆசைப்படுது. அந்த பூனையும் புலி வேஷம் போட்டுக்கிருச்சு. ஆனால் புலி மாதிரி பண்புகளும் குணங்களையும் அது உருவாக்க முடியல. அது நாட்டில் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அரசியலில் பணமும் பிரபலமும் ஊடக வெளிச்சமும் திரையுலக நட்சத்திரங்கள் மட்டுமே வாழ முடியும் என்றால், அண்ணா இந்த நாட்டில் உருவாக்கிய இயக்கம் தேவையில்லையே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவையில்லையே, ஸ்ட்ராட்டஜி தானே அதுதான். அது மட்டும் உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு வியூகம். அந்த வியூகம் எல்லா இடத்திலும் வெற்றி பெறுமையானால், நீங்களும் நானும் அண்ணா இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு நம்ம டெல்லியில் உட்கார்ந்திருக்க வேண்டியவர்கள். வியூகங்கள் எல்லாம் வெற்றி பெறாது சார். ஒன்று. 2வது விஷயம், 9ஆம் தேதி இந்த மாதம் கட்சி விட்டு நீக்கிறாங்க. 10ஆம் தேதி டெல்லிக்கு பயணப்படுகிறார். 15ஆம் தேதி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்றார். இந்த 5 நாள் டெல்லியில் என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? சொல்லுவாரா? என்ன சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படவில்லை, கடந்த காலத்தில் நடந்ததை சொல்றேன். அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சாரும் நம்முடைய ஐயநாதன் சாரும் சொன்னாங்க, காகித புலி அப்படின்னாங்க. நீங்க புலியோ எலியோ எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்களா ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா, அது எந்த கட்சியாக இருந்தாலும், சிறிய கட்சியா பெரிய கட்சியா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லை. திமுகவை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம பண்ணணும், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், திரு உதயநிதியை பலவீனப்படுத்தணும். இது எல்லாமும் சாத்தியம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அடிப்படையில் திரு விஜயை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் திரு ஆதவ அர்ஜுனா ஒர்க் அவுட் பண்ணி தருவாருன்னா அங்கே சரியாக பொருந்துறாரு ஆதவ அர்ஜுனாங்கிறதான் இவங்களுக்குலாம் சந்தேகம். திரைப்படத்தில் புதிய புதிய நடிகர்கள் புதிய புதிய நடிகைகள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி அரசியலுக்கு இப்போ நிறைய புதுசாக வர்றாங்க. ஆனால் அது நீட்டித்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லி நீட்டித்த நிலைப்புத்தன்மை இருக்குதா அப்படின்றத காலங்கள் தான் பதில் சொல்லும். இங்க நான் பார்க்க வேண்டியது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஏறத்தாழ அவர் வந்து ஒரு வருஷம் இருக்குமா சார்? ஒரு வருஷம்குள்ளதான் இருக்கு. அப்ப அரசியலுக்கு வந்தே ஓராண்டுகள் தான் ஆகுது. அவருக்கு வந்து அவர் ஒரு 5-6 வருடங்கள் பதவிக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழங்கியது பொறுப்பாளர் ஒரு ஆண்டு காலம். அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த இயக்கத்தில் பல ஆண்டு காலம் இது பண்றாரு. திரு ஆலூர் சானாவாஸ் பல ஆண்டு காலம், திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு சிந்தனை செல்வன் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் அரசியலில் பதப்பட்டு பக்குவப்பட்டு இருப்பதனால் கட்சிக்கு 2 தாச தேவை. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு காட்டி கொடுக்கிறது இல்லை, இன்னொன்னு அந்த கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. நேத்திக்கு கூட திரு திருமாவளவன் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லிருக்கிறார் ஒரு திருமண விழாவில், சனாதனத்தை நாங்கள் எந்த மாதிரியாலும் நாங்கள் எதிர்ப்போம்ன்றாரு. ஆனால் திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் நான் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், அதை மதிக்கிறோம்ங்கிறாரு. அப்ப சனாதனத்தை என்ன சொல்லுவீங்க?
சில விஷயங்களை நான் தவிர்க்கிறேன். உலகத்திலே பெரிய சோப்பு அதை கொண்டு அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார், அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஏன் திரு வன்னியரசு அவர்கள், திரு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் பாலாஜி அவர்கள், அவங்களுக்கெல்லாம் பேச தெரியாது. எல்லா கட்சிக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு அகாமடேஷன் நடந்துட்டு தானே இருக்கு. திமுகவில் பல ஆண்டுகளாக தொண்டர்களா இருக்கிறவங்க இருப்பாங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு திடீர்னு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதிமுகவில் பல ஆண்டுகளாக தொண்டர்களா இருப்பாங்க, மாற்று கட்சியில் வந்தவர்களுக்கு திடீர்னு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது அவங்களுடைய திறமையை சார்ந்ததானே. இப்போ நேற்று திரு குபேந்திரன் குறிப்பிட்டது மாதிரி இளைய தலைமுறையை கொண்டு ஒரு விளையாட்டு பிரிவு, விளையாட்டு அணி புதிதாக உருவாக்கப்படும்ங்கிறதே திரு ஆதவ் அர்ஜுனாவை மனதில் வைத்து செயல்படுத்தப்பட்டதுன்னு நேற்றிலிருந்து விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் கட்சிக்குள்ள வர்றாரு, இந்த பொறுப்புக்கே அவர் வர்றாரு அப்படின்லாம் பேசப்படுகிற போது நீங்க முற்றிலுமாக இவரை ஒரு பூனை அளவுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் இவரை பூனை என்று நான் சொல்லவில்லை. இந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கி இருக்கேன். நான் தான் சொன்னேன், அம்புதான். சரியா தானே சொல்லியிருக்கேன். ஏவியவர்கள் யார்? 5 நாள் டெல்லி பயணம் யாருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம்லாம் தெரியாது. தமிழ்நாட்டுல நிறைய உளவுத்துறை இருக்கு, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் ஒரு சாதாரண திருமாவளவனுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, திரு வன்னியரசுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, இப்போ உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. யாரோ இவரை இயக்குகிறார்கள் திரு ஆதவ் அர்ஜுனாவன்னு. யாரு டெல்லி வேற போயிருக்காருன்றீங்க, யாருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்லை, என்னை விட அதிக விஷயங்கள் நம்ம சாருக்கு, பத்திரிகையாளர் குபேந்திரன் சாருக்கு தெரியும். டெல்லி நடப்புகள்லாம் அங்கே என்ன நடக்குது என்று எனக்கு அது தெரியாது. ஆனால் அடுத்த ரவுண்ட்ல சொல்லேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இதா கூட இருக்கலாம். இப்ப நான் கேட்க வேண்டியது, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனை பேரை நீங்க களத்தில் இறக்கி விட்டாலும் சரி, வியூகம் வகுப்பாளர்கள், ஏன் எலான் மஸ்கனுடைய பிஏவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர நீங்க நினைச்சால் கூட நான் ஆதரிக்கிறேன் என்பதற்காக சொல்லல. நான் தூக்கி தலையில வச்சு ஆடணுன்ற எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா திராவிட கட்சிகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை வளர்ச்சி பாதைகள் கொண்டு வந்தது திமுக அதிமுக தான். இன்னைக்கு 75% 90% வரைக்கும் வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறது அதுதான். அதை உடைத்து நொறுக்குவதற்கு கரெக்ட். ஆனா திரு சுனில்களும் திரு பிரசாந்த் கிஷோர்களும் திரு ஆதவ் அர்ஜுனாக்களும் தேவைப்பட்டிருக்காங்க தானே திமுக. நான் கேட்கிறேன் சார், நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த தலைமுறை சார் சார் நான் கார்த்திகேயன் சார், நீங்க சொன்னது 100% உண்மை, ஒத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு ஆண்ட கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு வியூகம் சொல்லி கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஏன் முதலமைச்சராக கூடாது? இந்தியாவே மாத்திரலாமே. ஆக எல்லாம் விளம்பர யுக்தி, எல்லாம் வாய் சவடால்கள். மோர் தென் a politician நினைச்சுக்கிறாங்களா அவங்கள? அப்படி நினைச்சுக்கிறாங்க. 2014 இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடியை கொண்டு வந்தவர்கள் தான் பிரசாந்த் கிஷோர். ஏன் அவரே ஏன் பீகார்ல நின்று முதலமைச்சரா இருந்தா முன்னுதாரண மாநிலமா மாத்திருக்கலாமே, நிதிஷ்குமார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே. ஆக இவைகள் எல்லாம் சமூக வலைதளங்கள் போடுகின்ற நாடகத்தில் இது ஒரு நாடகம். ஆக இங்கு வளர்ச்சி பாதை, பசினா என்னன்னு தெரியணும், கல்வி அறிவுனா என்னன்னு தெரியணும், படிச்சவங்களுக்கு வேலை வரணும். அதெல்லாம் இல்லாம நீங்க திடீர்னு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னா அப்போ பழைய 75 ஆண்டு கால வளர்ச்சி செஞ்சவர்கள் அவர்களை தற்காத்துக்கிற தெரியாதா? திரு குபேந்திரன், ஆதவ் அர்ஜுனாவை யாரோ இயக்குகிறார்கள், அவருக்கு இருக்கக்கூடிய மறைமுக செயல் திட்டத்தை பின்னாடியிலிருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. திரு அக்னீஸ்வரன் அவர் 5 நாட்கள் டெல்லியில் இருந்தார். திரு வன்னியரசு பகிரங்கமாகவே பாஜக RSS மீதான சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படி இவரை இயக்குவதற்கு பின்னால் இருந்து யாரோ தூண்டி வர்றதுங்கிறது ஒரு பிரதான காரணமாக இருக்குமா? திமுகவையோ திமுக கூட்டணியோ பலவீனப்படுத்துறதுக்கு அப்படி யாராவது செய்கிறாங்களா? அந்த கட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு கையில் வைத்துக்கொண்டு அந்த கட்சியை வீழ்த்த முடியும், இல்லை பலவீனப்படுத்த முடியும். இது யதார்த்தம். ஆனால் யார் கையில் எடுத்தாங்கன்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கும் எழும்புது. என்னன்னா, இந்திய அளவில் யாரோ ஒருவருங்கிறது கூட நான் புரிஞ்சுக்கிறேன். அது நேரடியாக பாஜக மீதோ நேரடியாக RSS மீதோ அந்த சந்தேகம் வர வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமா. ஏன்னா நீங்க சனாதன விஷயத்தை கண்டிப்பாக எதிர்த்து பேசுகிற, இல்லை உச்ச குரலில் எதிர்த்து பேசுகிற ஒரே நபர் இன்று வரை திருமாவளவன் தான். இந்திய அளவில் இந்த சனாதன திட்டங்களையோ சனாதன முறையோ ஏற்கவே மறுக்கிற ஒரு இயக்கம் திமுக பேசுது. ஆனால் உதயநிதி கொடுக்கிற அந்த அன்னைக்கு பேசின அந்த வேல்யூட அதிகமாக பேசுவது திருமாவளவன். இன்றும் அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த RSS பாஜகவுக்கு என்ன நினைக்கும்? திருமாவளவனை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த கூட்டணியை உடைத்து திருமாவளவனை வெளியே கொண்டு வருவதற்கு ஆதவ் அர்ஜுனா பயன்படுத்தியிருக்கலாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது வேறு சில திட்டங்களோ வைத்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் அதை ஒதுக்குவது என்பதில்லை. ஆனால் இதை கூட உணர முடியாதுதான் என்னுடைய ஆரம்பத்தில் கேள்வி.
நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிற ஒரு 30 வருடங்களாக அரசியலில் இருக்கிற, அதுவும் அரசியலில் நீங்கள் வந்து திருமாவளவனை போல ஒரு கூர்ந்து கவனிக்கிற விஷயம் அறிந்த தலைவர்கள். நீங்கள் மற்ற தலைவர்கள் கூட சில நேரத்தில் தடுமாறி விடுவார்கள். எந்த இடத்திலும் ஆத்திரப்படாமல் ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசுகிற ஒரு தலைவர். அப்படிப்பட்டவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன்னுடைய நிர்வாகிகள் சொல்ல போன பிறகுதான் வந்து இந்த விஷயங்கள் தெரிய வருகின்றன, இதெல்லாம் வந்து திருமாவளவன் ரொம்ப விட்டுட்டார். அதுவே பெரிய தவறு. அதே போல் ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து நோக்கம் வந்து தெரிஞ்சு திமுகவிலே எம்பி கேட்குறார், அரசியலாசி வெளிப்படுத்துகிறார். அப்போதே அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னென்னா, கடலூரில் ரமேஷ் ஒரு முந்திரி வியாபாரி எம்பி வாங்கலையா, முதல்ல ரித்திஷ்னு ஒரு நடிகர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டாருன்னு பேசினாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏன் எனக்கு திறக்கக்கூடாது, டெல்லியில் போய் தன்னுடைய லாபியை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆசையை பார்த்தோன்னே இவங்க திமுக தலைமையும் அல்லது திமுக சுற்றி இருக்கிறவங்களும் இவங்க வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரோட நோக்கம் வேறு, இவர் நம்மை பயன்படுத்தி கொள்வார், நமக்கு சிக்கலாக வரணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல அவர் ஒதுக்கின பிறகு அடுத்த நொடி இங்கே வரார், பிசிகாவுக்கு வரார். பிசிகாவில் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த அறிக்கையெல்லாம் பாருங்கள், ஒரு உண்மையிலே அந்த அறிக்கையெல்லாம் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் தான் சொல்கிறாரு. அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து அம்பேத்கர் வழிநடப்பேன்னு வந்து அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பிரமாதமாக அறிக்கை விடுறாரு. இப்போ என்ன நடக்கும்னா, எளிய மக்கள் குறிப்பாக சாதி ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை நமது கட்சியில் இணைத்துக் கொண்டேன். விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகளிலும் நிலைப்பாடிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி ஒற்றை காரணியாக தாண்டி எனக்கு வேறு எந்த செயற்திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக திரு திருமாவளவன் சந்தேகிக்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அப்போ இவ்வளோ ஒரு அம்பேத்கரை நேசித்தவர், பெரியாரை நேசித்தவர், இந்த தலித் மக்களை வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் என்ன செய்திருக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்து நீங்கள் எங்கே போனாலும் சிக்கிறீங்க. இந்த அரசியல் வந்து மோசமான விளையாட்டு. உங்கள் பணம் இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போது இந்த 6 மாத காலம் இந்த விடுதலை சிறுத்தைக்காக பின்னணியில் மறைமுகமாக விளையாட்டு வீரர்கள் தயார் செய்வது, அவர்கள் கல்வி அறிவை வந்து வளர்ப்பது, அவர்கள் வந்து UPSC குரூப் 1 எக்ஸாமில் வந்து தேர்வு செய்வதற்கு அது வழிவகைகள் செய்வது, இதெல்லாம் செய்திருந்தால் உண்மையிலே என்ன பண்ணிடுவாங்கப்பா, பதவியே இல்லைனாலும் இந்த எளிய மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு நபரை நம்ம இழந்து விட அது இதுவாக இருந்தோம், நல்ல வேலை அவருடைய குணாசி புரிந்து கொண்டோம் சொல்லி திருமாவளவனே மனம் மாறி திருமாவளவனை முதல்வராக்குனதன் மூலமாக இவ்வளவு மாற்றங்களை எளிதாக சாத்தியப்படுத்த முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்புறாரு அவர். இல்லை, அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு நேசிக்கிறவர் ஒரு டவுன் த லைன் இறங்கி பண்ணலாம்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க வேண்டியது, கருத்து சொல்ல வேண்டியது, சொன்ன கருத்தை மாற்றி சொல்ல வேண்டியது. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, சனாதனம் என்ற விஷயத்தை எதிர்க்கிற ஒருவரை ஏதோ ஒரு சக்தி யாரோ ஒரு கையில் எடுத்துக்கொண்டு வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த வலையில் ஆதவர்னு சிக்கிவிட்டார், இல்லை தெரிந்தே சிக்கியிருக்கலாம். திரு ரவீந்திரன், நேரடியாக பாஜக மீது சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள், நேரடியாக RSS மீதும் சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்பாக இவர்கள் செயல்படுறாங்க திமுக கூட்டணியை, திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு அப்படின்னு. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு மோடி செயல்படுறாரா, பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ், அதுகிட்ட உமர் அப்துல்லா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், முக ஸ்டாலின் போன்றவங்கள்லாம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்னோட கருத்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மெஜாரிட்டி கிடைக்காம 240 சீட்டு பாஜகவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு மோடி எடுத்திருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், கடையருக்கும் சமூக நீதி, மோஸ்ட் டிப்ரெஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு சமூக நீதி, அந்த இடத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளும் திணறாங்க. அதை எப்படி டேக்கிள் பண்றேன்னு திணறாங்க. அதை விட திமுக கூட்டணி தான் மேலணி போறாங்க. ஆதவ் அர்ஜுனாவை விடவும் இந்த விஷயத்திலே திமுக கூட்டணி மேலணி முடிவெடுத்துட்டாங்க. இது இந்த ஃபேக்ட் சப்ரஸ் பண்ணப்படுது. என்ன சந்தேகம் விசிகாவுக்கும் திரு வன்னியரசு போன்றவருக்குன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான், மாயாவதி, அத்வாலே போன்றவங்க எல்லாரையும் தலித் இயக்கங்கள், தலித் தலைவர்கள்லாம் வந்து தன்வசப்படுத்திட்டாங்க, இறுதியாக அவங்க வந்து திருமாவளவனை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. அது அவங்க வந்து இப்போ மாயாவதி கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க. மோடிக்கு ஒரு பெரிய வெற்றி. அது யூபி எலெக்ஷன்ல மாயாவதி இன்னைக்கு இந்த ஆதரவு கொடுத்திருக்கிறது வந்து எதிர்காலத்தில் யூபியில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய மோடிக்கு பாட்டியும் மாயாவதிக்கு பாட்டியும் அக்கா தங்கச்சின்னு சொன்ன அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது வந்து ஒரு அனுகூலமான விஷயம்தான். தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க டார்கெட் வந்து
ஸ்டாலின் காங்கிரஸ் கிட்ட காங்கிரஸ் பிடியில் போயிடக்கூடாது. இதுதான் 2021 மோடிக்கு இருந்தது. அதனால தான் சொன்னேன், பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையாரும் தினகரனும் 5.5% எடுத்தவங்க வர முடியாது. ஒருவேளையில் அவங்க வந்து திமுக வந்து காங்கிரஸ் பிடிக்குள்ள போயிடுச்சுன்னா கலைஞர் 16 சீட்டு கொடுத்த மாதிரி அந்த மாதிரி காங்கிரஸுக்கு அப்பர் ஹேண்ட் ஆயிருவாங்கிறது தான் மோடிக்கு நோக்கம். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பிரதான நோக்கம். விசிகா இல்ல, காங்கிரஸை மார்ஜினலைஸ் பண்ணணும். ஸ்டாலின் காங்கிரஸ் கூட தான் இருப்பார், அது வெற்றி கூட்டணி அவர் விட மாட்டாரு. பட் காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக பேரக்கூடாது, காங்கிரஸ் பிடிக்குள்ள அகிலேஷ் யாதவ் பேரக்கூடாது. பாரசைட் காங்கிரஸ் தான் எதிரி. எமர்ஜென்சியை கொண்டு வந்து எல்லாத்தையும் கைது பண்ண காங்கிரஸ் தான் எதிரி. இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான் இவங்க எதிரி. ஓகே திரு ஐயநாதன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லாம பாத்துக்கணும்னு வேணா பாஜகவோ ஆர்எஸ்எஸோ நினைப்பாங்களே தவிர விசிக அகாமடேட் ஆகிறதுல குறித்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் திருமாவளவன் ஒரு முறை இது எனக்கோ விசிகாவுக்கோ வச்ச குறி இல்லை, இது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவர் சொல்றாரு. இதுல மறைமுகமாக ஆதவை இயக்குறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு இங்க பொருத்தமானதாக இருக்கா? ஸ்ட்ராட்டஜின்றாங்களா, என்னங்க அர்த்தம்? அது பலவீனப்படுத்துறது தான் ஸ்ட்ராட்டஜின்றாங்க. எதை வச்சு? கூட்டணியை வெளியே கொண்டு வருவது. முதல்ல ஒரு ஆளுங்கட்சியை வந்துட்டு என்ன நினைக்குது, இல்லை எதிர்கட்சி என்ன நினைக்குது, ஆட்சியை கைப்பற்ற நினைக்குது. ஆட்சியை கைப்பற்றுவதற்கான சூத்திரத்தை சொல்லி கொண்டிருப்பவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிசியன்ஸ். அதில் அவங்க கடைபிடிக்கக்கூடிய யுக்திகள் இந்த கட்சியினுடைய கொள்கைக்கே முரண்பட்டு நிற்கின்றன என்பதை ஆழ்ந்து கவனிச்சா தெரியும். சாதியை எதிர்ப்பது, சாதியத்தை எதிர்ப்பது, அந்த கட்டுமானங்களை உடைக்க வேண்டும் சொல்வது, அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்றது. ஆனால் என்ன பண்ணாங்க ஹரியானால? நாங்கள் எஸ்சிக்கு கூடுதலாக கொடுத்தோம், நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மேல் சாதிக்கு வந்துட்டு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தோம். பேசுனாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னதுன்னா இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா, அப்போ குஜராத்தி ஷைனிங்னு சொன்னாங்களா, ஆண்ட்ரோவன் போட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஆர் நிறுவனத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர்கள் மக்களிடையே போட்டு தெரிஞ்சுக்கிறது எது இவங்களுடைய எண்ணங்களை அசைக்கிறது. அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு அது சோஷியல் இன்ஜினியரிங் மட்டும்தானா? அதுதான். அப்புறம் என்ன கொள்கையை நீ சொல்ற? அப்ப அனைவருக்குமான சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி என்று சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் உனக்கு தேவைப்பட மாட்டாங்களே. அண்ணாவுக்கு தேவைப்படலையே, கலைஞர் கருணாநிதிக்கு தேவைப்படலையே, எம்ஜிஆருக்கு தேவைப்படலையே, காமராஜருக்கு தேவைப்படலை. இவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னோம்னா இவங்க தக்க வைக்கிறதுக்கான ஒரு குறுக்கு வழியை தேடுகிறார்கள். இதை உணர்ந்தவர்கள் இவர்கள், இதை வைத்துக்கொண்டு இவர்கள் பண்ணுகிறார்கள். அந்த இடத்துல தான் 300, 400, 500 கோடின்னு போகுது. எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு காரணி. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஒரு காரணி, பிரதான காரணி அதுதான். இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் மக்கள் கிட்ட நின்னது யாரால்? அவருடைய செயலால், முன்வைத்த கொள்கைகளால், பரவலாக கொண்டு செல்லப்பட்ட தலைவர்களால். இந்த 3 ஃபேக்டருக்கு அப்புறம் வேற ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அதை விட அவர்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய நிலையை, தேவையை அறிந்து செய்ததுதான். அப்புறம் இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு என்னங்க வேலை இருக்கு? தேசிய கட்சிகள்லாம் அதை நோக்கி நகர்ந்த பிறகு இவங்களுக்கு தேசிய கட்சிகள் அல்ல, கார்பரேட்டனுடைய கேம் பிளான் இது. 100% நான் சொல்ல வரேன். என்னன்னா, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னம்னா, ஏன் இருக்கணும்னு கார்பரேட் நினைக்கிறான்னா, அவனுக்கு சாதகமான அந்த கொள்கை வகுப்பு அது செய்யும் பொழுது அதற்கு எதிராக செயல்படக்கூடிய மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. ஒரு கொள்கை, ஒரு நாடு, இது ரொம்ப முக்கியம். இது பேசாத ஒரு இடம். இதைத்தான் இவங்க பண்றாங்களே ஒழிய, அதற்காகத்தான் எல்லாத்தையும் தேர்தல் எடுத்துட்டு எல்லா விதமான யுக்திகளையும் இவங்க கடைபிடிக்கிறாங்களே ஒழிய, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விடயம் சோசியல் இன்ஜினியரிங் இன்னும் போடலாங்க. எல்லாமே உள்ளபடியே மக்கள் கிட்ட சென்று பாருங்க. அதனால்தான் இந்தியா ஒரு பெருசா வந்துட்டு வளர்ச்சி திட்டம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இங்க கீழ்மட்டத்தில் 82 கோடி பேருக்கு ரேஷன் அட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா காரணம் இவங்க தான். இவங்க தான் பேசு பொருளா இருக்காங்க. ஆனா பேசக்கூடிய பொருள் மக்களை தொட்டதா இல்லை. இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும், தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். திரு அக்னீஸ்வரன், திராவிட கட்சிகள் பெரும்பாலும் கட்சி தலைமையின் ஆளுமையினாலையும் அவங்க கொண்டு வரக்கூடிய மக்கள் நல திட்டங்களாலையும் தான் தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து சாத்தியப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனால் சமீப நாட்களாக இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்ங்கிறவங்க தேவைப்படுறாங்க, இல்லை கட்சிக்குள்ளேயே வந்து கூட அவங்க வந்து தங்களை பொருத்திக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களும் விருப்பப்படுறாங்க, கட்சிகளும் அகாமடேட் பண்ணுறாங்க. அது ஒரு அச்சத்தின் காரணமாகவா? மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துட்டோம், இல்லை ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாதுன்ற ஒரு தயக்கத்தின் அடிப்படையில் இவங்களை நாடுறாங்களா? இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறது
அது ஒரு சார் சொன்னது மாதிரி இது ஒரு வியாபார யுக்தி அப்படிதான் நான் பார்க்குறேன். விஜய்க்கு தேவைப்படுறார் இவர்னா கூட ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு 4-5 மாசம் ஆச்சுன்னு யோசிக்க முடியும். ஆனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதவ அர்ஜுனாக்கள் தேவைப்படுறாங்களாங்கிற இடத்துல தான் சந்தேகத்தோடு பார்க்கிறேன். இந்திய நாட்டில் பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் 3-4 முறை சட்டமன்றத்தில் நின்றாரு, தோத்து போயிட்டாரே. ஆக இந்திய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்க இங்க சொல்றீங்க அப்படின்னா அது அவருக்கு தானாக வந்ததை நான் சொல்லித்தான் வந்தது என்று சொல்லுகிறார். அது ஒண்ணு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அரசாங்கத்தை விரும்ப மாட்டார்கள். அது தமிழ்நாட்டு மக்களும் விரும்ப மாட்டார்கள். இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு கழிச்சு விரும்புறாங்களான்னு தெரியல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது 26க்கு இல்ல, ஏடிஎம்கேயும் இல்ல, அதிமுக திமுகவுக்கு சுத்தமாக இல்லை. இது ஒன்று. இன்னொன்னு தம்பி, அது அவங்க தீர்மானிக்க முடியாது. இப்ப ஒரு முடிவு வருது, 90, 85 இப்படிலாம் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்களா இவங்க? திரும்ப எலெக்ஷன் நடக்குமா? பதவியை பிடிக்கணும், மீண்டும் செலவு பண்ணக்கூடாது. நீங்க ஜெயிச்சவன் ஒத்துக்க மாட்டான். இல்ல நீங்க சொல்றது போஸ்ட் போல் அலையன்ஸ்ல, பின்ன அப்ப மட்டும் ஒத்துக்குவீங்களா? ப்ரீ போல் அலையன்ஸ்ல இப்படி ஒரு அகாமடேஷனோட போய் நாங்க எலெக்ஷனை சந்திக்க மாட்டோம். நம்ம பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்போம் சார், பிறக்காத குழந்தைக்கு என்ன பேர் வைப்போம்னு நம்ம சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்லுது அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சொல்றாரு, நம்ம ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த அண்ணன் சொல்றாரு, அதாவது பலகீனமான குதிரை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியை சொன்னார். சரி, நீங்க பலமான குதிரை தானே, உலகத்தையே ஆண்ட இவருக்கு நம்ம அலெக்சாண்டருக்கு அந்த குதிரை தான் உலகத்தையே ஆளுவதற்கு காரணமா இருந்துச்சு. நம்ம சீலம் நதிக்கரை வரைக்கும் அந்த குதிரை தான் வந்துச்சு. அந்த பூசி பாலிஸ் குதிரை தானே நீங்க பலமா ஆயிட்டீங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டீங்களா? வர முடியுமா? நீங்க 2014 18%, 2024 18%. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம், நான் பலமா இருக்கிறேன் இல்லையாங்கிறத விட எதிர்த்தரப்பு பலமா இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. அதுதான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு வியூக வகுப்பாளர். ஆனா பிரசாந்த் கிஷோரே 4 தடவை வெற்றி பெறல. அதையும் சொல்லிடுறேன், அதை விட்டுருவோம். இல்ல சார், அவங்க தீர்மானிக்கிறாங்கல்ல சார் யார் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்றத. அப்ப அரசியல் கட்சி நடத்துறவங்க திரு ஐயநாதன் நடத்துவாங்களா? திரு ஐயநாதன் சொல்ற மாதிரி கார்ப்பரேட் துணை கொண்டு அதை சாதிக்க முடிஞ்சிருக்குல்ல அவங்களால. கார்ப்பரேட் கம்பெனி அரசியல் கட்சிகளுக்கு ஐடியா கொடுக்கிறதுக்கு அப்ப நீங்களே அரசியல் கட்சியா மாறிடலாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, நாங்களே ஜெயிச்சிடுறோம், ஆனா அதுக்கு முன்பு நாங்க அவங்களுக்கு ஒரு 500 கோடி கொடுத்துருவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்களே ஜெயிச்சிருவோம், ஆனா ஜெயிப்பமா மாட்டமான ஒரு அச்சத்துல நாங்க அவங்களுக்கு ஒரு 500 கோடி செலவு பண்ணிடுவோம்னு சொல்றீங்களா? அவ்வளவு தைரியமா இருந்தா இந்த கட்சிகள் ஏன் அவ்வளவு பெரும் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும்? அப்ப அதே தைரியம் 2014 இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு இல்லையா? அவர் தானே முதல்ல அறிமுகப்படுத்தினாரு பிரசாந்த் கிஷோர. நாங்களா ஜெயிச்சோன்னு சொல்லலையே அவங்க. அப்புறம் அதனால அவர் சொல்லி ஆரம்பிச்சு வச்சார். தமிழ்நாடு இந்தியா முழுவதும் அதை பின்பற்றுகிறது. ஆனால் ஐடியா கொடுக்கறது தோத்து போயிட்டார். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம சார் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது காங்கிரஸ் என்ன இது பண்ணாங்க, எவ்வளவு ஒட்டுணி எவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்க. கரெக்ட் சார். அந்த இதெல்லாம் அவங்க ஆசைகளுக்கும் அவங்களுடைய இதுக்கும் அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு மாநில அரசை நிறைய தடவை கலைச்சாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? இடி 2018 கொண்டு வந்த அந்தந்த மாநில சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுநர் மூலம் கையெழுத்து வாங்குறது. அதுக்கப்புறம் பிஎம்எல்ஏ, அது சட்ட திருத்தம் 2019. இவ்வளவையும் கையில வச்சுக்கிட்டு நீங்க சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுத்தீங்க, காங்கிரஸ் அதிகார ரீதியாக அழுத்தம் கொடுத்துச்சு. அதனால் வந்தக்கூடிய இந்த விளையாட்டு தான் இந்த செஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப அதுல வந்தவங்க தான் இவங்க புதுசா டக்கு டக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த கட்டத்துல போய் நிக்கிறாருன்றத பொறுத்து பார்ப்போம். ஆனா அதிமுகவும் நம்மளுடைய தாவேகாவும் ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கே தெரியாது. ஏற்றுக்கொண்டால் சரி, திமுக ஏன் அவருக்கு பதவி தரல? அவர் எங்க இருந்து வந்தாரு? விசிக ஏன் பதவி கொடுத்தாங்க? கொடுத்த ஒரு வருஷத்துல ஏன் தப்பிச்சு வந்தாரு? இதை அதிமுகவும் தாவேகாவும் கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. நிகழ்ச்சியில் பெரிய பரமபத சோபான படம் மாதிரி எந்த இடத்துல பாம்பு கடிச்சு மறுபடியும் தாயத்துல உட்கார சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அது பாடமா இருக்கும். இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம், அவர் எல்லாம் முடிவெல்லாம் எடுத்த பிறகு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான